யாருக்குமே தெரியாம 17 வருஷமா மண்ணுக்குள்ளேயே வாழ்ற பூச்சி ஆண் பெண் ரெண்டும் சேர்ந்து மேட்டிங் பண்றதுக்காக மண்ணை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்து தன்னோட உயிரை ஒரே வாரத்துல விட்டுருது. இந்த பூச்சி சாதாரண பூச்சி கிடையாது. இந்த பூச்சியோட பேர் பார்த்தோம் அப்படின்னா சிக்காடா ஃப்ரூட் அப்படி சொல்லி சொல்றாங்க. எங்க ஊர் பக்கம் இந்த பூச்சிக்கு பேரு சில்லு வண்டு. மத்தியான நேரத்தில் உட்காந்துட்டு விடும் பாருங்க கருவ மரத்துல ஒரு சவுண்டு, அவ்வளோ கடுப்பா இருக்கும். நம்ம ஊர் பக்கம் ஒரு பூச்சி ரெண்டு பூச்சி கத்துறதுக்கே அவ்வளோ கடுப்பா இருக்கு. அமெரிக்காவில் லட்சத்துல இருந்து கோடிக்கணக்கில் வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்கெல்லாம் இங்க இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியல. இந்த பூச்சி பிறந்த உடனே மண்ணோட மேற்பகுதியில் வாழாதான், மரத்தின் வேர்பகுதியில் மண்ணை உடைச்சுக்கிட்டு உள்ள போய்தான் வாழுமா. எதை சாப்பிட்டு வாழுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மரத்தின் வேர்ல இருந்து வர சாரை குடிச்சுதான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம மண்ணும் சாப்பிட்டு உயிர் வாழுமா. மண்ணோட வெப்பநிலை சமநிலையா வரும்போது மண்ணை உடைச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமா வெளில வர ஆரம்பிக்குமா. வரும்போது லட்சத்துல இருந்து கோடிக்கணக்கில் கூட வெளியில வருமா. இது வெளியில வரும்போது சவுண்ட் எப்படி இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஜெனரேட்டர் ஆன் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்ட் இருக்குமா. இவங்க மண்ணை உடைச்சுக்கிட்டு எதுக்கு வெளியில வராங்க அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆண் பெண் ரெண்டும் சேர்ந்து மேட்டிங் பண்றதுக்காக தான் வெளில வராங்க. நல்லபடியா மேட்டிங்லாம் பண்ணி முடிச்சு முட்டையெல்லாம் போட்டு சில வாரங்களே இவங்க இறந்து போயிடுறாங்க. போட்ட முட்டை குஞ்சு பொறிச்சு அந்த பூச்சியெல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டு அது 13 இருந்து 17 வருஷம் வரைக்கும் வாழ ஆரம்பிக்குமா. ஒரு பூச்சி 17 வருஷமா மண்ணுக்குள்ளே வாழ்ந்து மேட்டிங் பண்றதுக்காக வெளியில வந்து ஒரே வாரத்துல இறந்து போயிருது. இதுதான் இயற்கையின் அதிசயத்தின் சில்லுவண்டு பூச்சி, அதாவது சிக்காடா ஃப்ரூட்.